ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கற்றுக்க போகிறோங்க. நிறைய இடங்களை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அந்த பர்டிகுலர் இடத்துல இந்த வார்த்தை எப்படா இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிற டவுட் நமக்கு வந்திருக்கும். அதை நீ கற்றுக்கலாம். நம்ம இந்த மாதிரி நிறைய கற்றுக்கிற புது புது வார்த்தைகளை நோட் போட்டு எழுதி வச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப பாருங்கள். எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்குறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அது என்னவாக இருக்கும், மைண்டில் முன்னாடியே நிற்கும். புரியுதுங்களா? எப்படின்னா, நம்ம மொபைலில் எந்த டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா எந்த வார்த்தை அதிகமாக தேடுறோமோ, இல்லாட்டி எந்த அப்ளிகேஷன் அதிகமாக ஓப்பன் பண்ணுறோமோ, டக்குன்னு ரீசெண்ட்லி சர்ச்டு திங்ஸ் அப்படின்னு வந்து நிற்கும். அதே மாதிரி தாங்க, நீங்கள் அதிகமாக எந்தெந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அது முன்னாடியே நிற்கும். இப்போ டக்குன்னு என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் பேசும்போது வெளியில் வரும். சேம் கான்செப்ட் தான். புரியுதுங்களா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ரைட். இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இப்போது இதில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கற்றுக்கக்கூடிய அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. இந்த வார்த்தை தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். இந்த எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது, இல்லாட்டி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லும் பொழுதே என்ன சிந்தனையில் சொல்லுவோம் அப்படின்னா, பாதி ஞாபகம் இருக்கும், மீதி ஞாபகம் இருக்காது. அரைங்குறையமாக தான் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் அது எந்த இடத்துல நடந்துச்சு, எங்கே பார்த்தோம் அப்படிங்கிறது கொஞ்சம் வருங்க. ஸ்லைட்டாக அப்படி என்ன ஆகும்னா நம்ம மைண்டுக்கு வரும், அப்புறம் அப்படியே மறைஞ்சு போயிடும். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் நம்ம இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பார்த்த மாதிரி அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது ஏதோ ஒரு அப்பியரன்ஸ், ஒரு உருவத்தை பார்த்ததை நம்ம சொல்லுவோம். இங்கே பாருங்கள், அதுக்காகவே நம்ம ஒரு வீட்டை வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த வீட்டை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்களும் ஸ்கூலில் 1வது 2வது 3வது படிக்கும் பொழுது இந்த மாதிரி வீட்டை தான் வரைஞ்சிருப்பீங்க. புரியுதுங்களா? அதே வீடு தான் அது. அப்போ இந்த வீட்டை எங்கே பார்த்த மாதிரி இருக்குல்ல? இப்படி சொல்லும் பொழுது நண்பர்களே, நம்ம அப்பியரன்ஸை பற்றி தான் பேசுகிறோம். அப்போ அப்பியரன்ஸை பற்றி பேசும் பொழுது நாம் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த லுக் அப்படிங்கிற வார்த்தை கூட ஃபெமிலியர் அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணணுங்க. ஓகே, இதற்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் எப்படி? இந்த சப்ஜெக்ட் ஐவி யூ தேவாக இருந்தால் லுக் அப்படிங்கிற வார்த்தையை போடுங்க. அதுவே ஹீ ஷீ இட்டாக இருந்தால் இந்த லுக்கு கூட ஒரு எஸ்ஸை சேர்த்து என்ன பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சு போச்சு. ஐவி யூ தேவாக இருந்தால் லுக் ஃபெமிலியர். ஹீ ஷீ இட்டு கூட வந்துச்சு அப்படின்னா லுக்ஸ் ஃபெமிலியர். ஏன்னா இதை நம்ம V1ல் யூஸ் பண்ணுறோம். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட். ஏன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்ததுன்னா மாறிடும். நான் எக்ஸாம்பிளில் சொல்லி கொடுக்குறேன். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஜென்ரல் ஐடியா, ஒரு ஜென்ரல் மெமரி. எப்படின்னா, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது, இந்த பாட்டு எங்கோ கேட்ட மாதிரி இருக்குது, இந்த வாய்ஸ் எங்கோ கேட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா வாய்ஸுக்கு உருவம் கிடையாது. அப்படி உருவம் இருந்துச்சுன்னா நான் இங்கே வரைஞ்சி வச்சுருப்பேன். அது எப்படி, அந்த வாய்ஸ் எப்படி வரைகிறதுன்னு எனக்கு தெரியலைங்க. வாய்ஸை வரைய முடியாது, சவுண்டை வரைய முடியாது. அதனால் நான் எழுதலை, எதுவும் அங்கே நோட் பண்ணி வைக்கல. சரிங்களா? அப்போ நீங்களே ஃபீல் பண்ணுங்கள். எங்கோ கேட்ட மாதிரி இருக்குது, இந்த வாய்ஸ் எங்கோ கேட்ட மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சொல்லும் பொழுது, பார்க்கும் பொழுது எப்படி, பார்த்த ஒரு செயலாக இருந்தால் லுக்குன்னு போடுறோம். கேட்டதாக இருந்தால், பரிச்சயப்பட்டதாக இருந்தால் அங்கே நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லுக்குக்கு பதிலாக சவுண்ட் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு அதற்கடுத்து ஃபெமிலியர் சொல்லணும். புரியுதுங்களா? இவ்வளோதான். ஓகே, சவுண்டு, இதை கூட எஸ் சேர்க்கணும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் இந்த பாரம்பரியமாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், தப்பு இல்லை. இதற்கு இன்னொரு மாற்றாக ஒரு இடியம் இருக்குது, அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதை தான் நம்ம எக்ஸாம்பிளையும் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஆனால் எக்ஸாம்பிள்ஸில் எங்கெங்கே சொல்கிறோன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் இதை சொல்லலாம். ஏன்னா ஒரு வாய்ஸை கேட்குறது. புரியுதுங்களா? இதற்கு பதிலாக ரிங் அ பெல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ரிங் அ பெல். இப்போ ஹீ ஷீட் வந்துச்சு அப்படின்னா ரிங்ஸ் அ பெல். ஓகே, ரிங்ஸ் அ பெல். புரியுதுங்களா? சவுண்ட்ஸ் ஃபெமிலியர் இல்லாட்டி சவுண்ட் ஃபெமிலியர். ரிங்ஸ் அ பெல் இல்லாட்டி ரிங் அ பெல். இது வந்து அட்வான்ஸ்டு இங்கிலீஷுங்க. ஓகே, எனக்கு இன்றைக்கி உங்களுக்கு அட்வான்ஸ்டு இங்கிலீஷ் ஒன்று சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு. அதனால் இந்த கான்செப்ட் எடுத்துருக்கோம். ஓகே, இதெல்லாமே சிம்பிளாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இதற்கு மாற்றாக, இதுக்கு சவுண்டுக்கு மட்டும் மாற்றாக ரிங் அ பெல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா ரிங் அ பெல் அப்படின்னாலே ஒரு இன்டைரக்ட் மீனிங் எடுத்துக்கோங்க. ரிங் அ பெல் அப்படின்னாலே சத்தம் தானே வரும். அப்போ சவுண்டுக்கு ரிலேட்டடாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அப்பியரன்ஸுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா லுக்கு கூட அந்த யூசேஜ் கூட நீங்கள் போயிருங்க. இவ்வளோ தான் நண்பர்களே கான்செப்ட். இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்துடலாம், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா இந்த செகண்ட் செட்டுக்கு பார்க்கலாம். ஓகே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. நான் என்ன தமிழ் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிறத எனக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அப்படியே நடத்த காமெண்ட் செக்ஷனில் ஆன்சரை போட்டுகிட்டே வாங்க. என்கேஜாகவே இருங்க நண்பர்களே. இந்த ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் நம்ம படிக்கிறோன்னா 25 மினிட்ஸும் நீங்கள் இந்த வீடியோவில் என்கேஜாக இருங்க. ஏதாவது ஒன்று டைப் பண்ணுங்கள், எழுதிக்கிட்டு இருங்க. புரியுதுங்களா நண்பர்களே? இப்போ நம்ம டிலே இல்லாமல் எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். எல்லாமே ஒரு ஜென்ரல் மெமரி பற்றி தான் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த தலைப்பை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. அப்படியே ஜென்ரல் மெமரி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. லுக்கை பற்றி பேசலை, மெமரி பற்றி தான் பேசுகிறோம். புரியுதுங்களா? அப்பியரன்ஸை பற்றி பேசலை. இதில் இருக்கக்கூடிய எல்லாமே அப்படி தான் வருது. ஓகே, சரி பாருங்கள். இந்த தலைப்பை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. பாதி ஞாபகத்துக்கு வருது, பாதி ஞாபகத்துக்கு வரல. ரொம்ப சிம்பிள். வாங்க, இந்த தலைப்புங்களா, அதைத்தான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. அப்போ இதுதான் நமக்கு சப்ஜெக்டு. அப்போது திஸ் டாபிக் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. சேம் ரிங்ஸ் a bell. பாருங்க, this topic rings a bell. புரியுதுங்களா? இந்த ரிங்ஸ் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் வார்த்தைக்கு முன்னாடி ஹீ ஷீட் எல்லாம் போட்டோம் அப்படின்னா அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, அந்த பர்டிகுலர் பெல்லை போய் அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வந்துடும். புரியுதுங்களா? அதனால் கரெக்டான வார்த்தையை யூஸ் பண்ணணும். இந்த பர்டிகுலர் ஆக்ஷனை இந்த சப்ஜெக்ட் பண்ணக்கூடாததாக இருக்க வேண்டும். ஒரு டாபிக் போயெல்லாம் பெல் அடிக்காது. அப்போ இது வந்து இந்த இடியம் செட் ஆயிரும். மற்ற இடத்துல என்ன பண்ணணும், நம்ம ரொம்ப நுணுக்கமாக இந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஓகே, சரி. அடுத்து பாருங்கள். இந்த பாடலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. ஐயோ, இந்த மியூசிக் கார்டு எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குடா. பாதி தமிழ் பாட்டெல்லாம் கேட்டு நிறைய பேர் மீம்ஸ் போடுவாங்க. ஐயோ, இது எங்கேயோ ஹிட் ஆகுது, ஏதோ கூட மேட்ச் ஆகுது அப்படின்ட்டு. புரியுதுங்களா? ஆனால் கரெக்டாக ஞாபகத்துக்கு வராது. இந்த சிச்சுவேஷனை தான் நம்ம சொல்கிறோம். எப்படின்ட்டு, இந்த பாடலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. பாருங்கள், திஸ் சாங் ரிங்ஸ் a bell. அவ்வளோதான். திஸ் சாங் ரிங்ஸ் a bell. சிம்பிள். திஸ் சாங் ரிங்ஸ் a bell. சொல்லி பார்க்கணும் நிறைய டைம். சொல்லுங்கள். திஸ் சாங் ரிங்ஸ் a bell. இந்த கதையை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. இந்த கதை சிம்பிள். திஸ் ஸ்டோரி ரிங்ஸ் a bell. இந்த கதை எங்கே கேட்ட மாதிரி இருக்கு. உனக்கு யாரா சொன்னது இந்த கதையை? இல்லை, ஆல்ரெடி எனக்கு இந்த கதையை பற்றி தெரியும்டா, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. ஆனால் யார் சொன்னாங்க, எப்போ கேட்டனுங்கிறது எனக்கு தெரில. அந்த அரகுற ஞாபகத்தில் தான் நானே இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம சொல்லலாம், திஸ் ஸ்டோரி ரிங்ஸ் a bell. இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. அப்படியே ஒரு ஃபீல் ஆகுது, மெமரிக்கு வருது. இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. டக்குன்னு திரும்பி பார்க்குறோம். பார்த்தா அந்த பர்டிகுலர் பர்சன் இல்லை, ஆனால் சவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. பாருங்கள், இந்த குரல், திஸ் வாய்ஸ் rings a bell. இந்த பேர் எங்கோ கேட்ட மாதிரி இருக்கு. this name rings a bell. ஏன்னா எல்லாமே ஃபீல் பண்ணுறோம், ஜென்ரல் மெமரி. புரியுதுங்களா நண்பர்களே? அப்போது ஜென்ரலாக ஒரு விஷயத்தை எங்கோ கேட்ட மாதிரி இருக்குடா, ஃபீல் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு அரகுற ஞாபகத்தை வச்சுக்கிட்டு நம்ம சொல்கிற பொழுது ரிங்ஸ் a bell அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதுவே அப்பியரன்ஸுக்கு நம்ம ஒரு சில பொருளை பார்த்துட்டு இப்போ வந்து ஐயோ எங்கோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற முழு அந்த ஞாபகம் வராதப்போ என்ன வார்த்தை யூஸ் பண்ணலான்னு அதற்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா சென்டென்ஸ்லையுமே பாருங்களேன், பார்த்த இப்படியே தான் வருது. ஏன்னா அப்பியரன்ஸுங்க, ஒரு வெளி தோற்றம்,
அதை எங்கோ பார்த்துருந்தோம், ஆனால் நம்ம தெளிவாக பார்த்தோமா இல்லை நமக்கே தெரில. ஆனால் அப்படியே கொஞ்சம் வருது, மைண்டில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வந்து போகுது, அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிடுது. அப்போ பாதி தான் ஞாபகத்துக்கு இருக்குது, அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் எங்கோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. பாருங்கள், இவர் எங்கோ பார்த்த மாதிரி இருக்குது. நம்ம யாரோ ஒருத்தர் பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்காது, மறந்துருப்போம். அப்போ நம்ம டக்குன்னு யோசிப்போம், ஐயோ இவர் எங்கோ பார்த்த மாதிரி இருக்கே, மாலில் பார்த்தோமா, இந்த ஸ்டோரில் பார்த்தோமா, இல்லை அந்த கடையில் பார்த்தோமா, இல்லை நம்ம ஏரியாவில் பார்த்தோமா, எங்கோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிப்போம். சரிங்களா? பாருங்கள், இவர் எங்கோ பார்த்த மாதிரி இருக்குது. அப்போ இவர் ஹீ எங்கோ பார்த்த மாதிரி இருக்கா. அப்பியரன்ஸை பற்றி பேசுகிறோம் அப்படின்னாலே லுக்ஸ் ஃபெமிலியர், அவ்வளோதான். வெரி குட் நண்பர்களே, ஞாபகம் வச்சுருக்கீங்க, பரவாயில்லையே. ஹீ லுக்ஸ் ஃபெமிலியர், ஹீ லுக்ஸ் ஃபெமிலியர். இவர் எங்கோ பார்த்த மாதிரி இருக்கே, இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஷீ லுக்ஸ் ஃபெமிலியர், ஷீ லுக்ஸ் ஃபெமிலியர். இப்போது ஒருத்தர் வராரு, நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படி யோசிக்கிறோம், பார்த்து யோசிக்கிறோம், அப்போ நமக்கு ஞாபகத்துக்கு வரல. அப்போ அந்த இடத்துல தான் நம்ம கிளம்பி வந்துட்டோம். அப்போ நம்ம ஃப்ரெண்டு நம்மகிட்ட கேட்குறான், ஏன்டா அவரை வந்து கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துட்டே இருந்தேன் அப்படின்னு நம்மகிட்ட கேட்கும்பொழுது நம்ம சொல்லுவோம், இல்லை மச்சான், அந்த அவரை எங்கே பார்த்த மாதிரி இருந்துச்சு, அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சுடா, அதான்டா யோசிச்சுட்டு இருந்தேன், எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது. இப்போ பாருங்கள், இருக்குன்னு சொல்லலை, இருந்ததுன்னு சொல்கிறோம். இப்படி பாஸ்ட்டை சொல்லும் பொழுது லுக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் லுக்டு அப்படின்னு மாற்றிக்கோங்க, முடிஞ்சு போச்சு. ஹி லுக்டு ஃபெமிலியர், ஹி லுக்டு ஃபெமிலியர். அவர் எங்கோ பார்த்த மாதிரியே இருந்துச்சுடா, ஹி லுக்டு ஃபெமிலியர். இருந்தது அப்படின்னு தமிழில் சொல்கிறீங்களா, லுக்டை போட்டுக்கோங்க. இருக்குன்னு சொல்கிறீங்களா, லுக்ஸை போட்டுக்கோங்க, வேலை முடிஞ்சுது. ஓகே. அந்த காரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, இதே கார் தான்டா, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, எப்படி இங்கே இந்த டைமில் நிறுத்தி வச்சுருக்காங்க, எங்கேயோ பார்த்துருக்க மச்சி, கரெக்டாக ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. பாருங்கள், அந்த கார், த கார், இல்லாட்டி தட் கார், எப்படி சொன்னாலும் கரெக்டு தான். ஓகே. த கார் லுக்ஸ் ஃபெமிலியர், த கார் லுக்ஸ் ஃபெமிலியர், த கார் லுக்ஸ் ஃபெமிலியர். அந்த கார் எங்கோ பார்த்த மாதிரி இருக்குது, த கார் லுக்ஸ் ஃபெமிலியர். ஓகே. இந்த தெருவை எங்கோ பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் எனக்கு தெளிவாக தெரில. இந்த தெருவை எங்கோ பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் சரியாக எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, சரியாக எனக்கு தெரில அப்படின்னு 2 சென்டென்ஸ் சொல்கிறோம். ரொம்ப சிம்பிள். இந்த தெருங்களா, பாருங்கள், திஸ் ஸ்ட்ரீட், திஸ் ஸ்ட்ரீட் லுக்ஸ் ஃபெமிலியர். ஓகே. பட் ஐம், இங்கே போட்டுருவோம், but I'm not sure. This street looks familiar, but I'm not sure. This street looks familiar. This street looks familiar, but I'm not sure. This street looks familiar, but I'm not sure. This street looks familiar. This street looks familiar. புரியுதுங்களா? ஏன்னா எனக்கு தெரியல, சரியா ஞாபகம் இல்லை அப்படின்னா பட் ஐ எம் நாட் ஷுவர், பட் ஐ எம் நாட் ஷுவர். சரியா உங்களுக்கு ஞாபகம் இல்லை, ஒரு விஷயத்தை பற்றி தெளிவாக தெரில அப்படின்னா ஐ எம் நாட் ஷுவர், எனக்கு தெரிலப்பா, ஐ எம் நாட் ஷுவர் அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? ரைட். இந்த வாட்சை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. இந்த வாட்ச், நம்மளோட வாட்சே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போயிருக்கோம். அதை எங்கே ஒரு இடத்துல நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த வாட்ச் எங்கே பார்த்த மாதிரி இருக்கே, சரி எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். திஸ் வாட்ச் லுக்ஸ் ஃபெமிலியர். This watch looks familiar. This watch looks familiar. ரொம்ப ஈஸி, நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு சப்ஜெக்ட்டு லுக்ஸ் ஃபெமிலியர், அவங்கள எங்கோ பார்த்த மாதிரி இருக்குது, அப்போ லுக் ஃபெமிலியர். ஓகே. அவங்கள எங்கோ பார்த்த மாதிரி இருக்குது, தே லுக் ஃபெமிலியர், அவ்வளோதான். தே லுக் ஃபெமிலியர். புரியுதுங்களா? அப்போது ஹீ ஷீட்டு வந்தால், இல்லாட்டி ஹீ ஷீட்டுக்கு கீழே வரக்கூடிய அந்த பர்டிகுலர் ப்ரொனவுன்ஸ் எதாவது வந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், லுக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையும் ஐவியூதே இல்லாட்டி ஐவியூதேக்கு கீழே வரக்கூடிய ஏதாவது வார்த்தைகள் வந்தால் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், லுக் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் கான்செப்ட். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இந்த சென்டென்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அசத்துங்க, ஈஸி. ஓகே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நாம் இன்னொரு வீடியோவில் சூப்பரான கான்செப்டை மீட் பண்ணலாம். அது வரைக்கும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
நன்றி.